நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுக்கு வந்துட்ட. ஆனா காவிரியில் எனக்கு தண்ணி வாங்கி தரலையே. என்னுடைய வளங்களை எல்லாம் பொதுமையாக்கிய இந்த நாடு அவரவர் நீர்வளம் அவரவருக்கே என்று நிற்கும் போது ஏன் எனக்கு ஆதரவா நிக்கல? பிரதமர் தலையிட்டு தீர்த்தார். தமிழர்களுக்கு உரிய நதிநீரை பிரித்து கொடுங்கள் என்று சொன்னார் பாரதிய ஜனதா ஆளும்போது. இல்லை அருமை சகோதரர் ராகுல் காந்தி தமிழ் மக்கள் ஓட்டை கேட்டு அப்படி வர்றார். தேவதூதர் என்று அவர்களை புகழ்கிறார்கள். அந்த தேவதூதர்கிட்ட சொல்லி காவிரியில் கொஞ்சம் தண்ணி ப்ளீஸ். அப்போ உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணிலாம் இல்லையா? என் இனத்தை கொண்டு வருவேன், கச்சத்தை எடுத்து கொடுத்து போடுவேன், மீனவனை சுடுவேன், நீ கேள்வி வைக்க மாட்டேன். நான் செத்து விழுவேன், நெத்தியில் பொட்டு வைக்கிறது கூட 1 ரூபா தரமாட்டேன், நீ வரமாட்ட. இந்திய நாட்டு இராணுவத்துக்கு வேலை செஞ்சு போராடி என் பிள்ளை செத்து பணமாறுவான், அவனுக்கு ஒரு 10 லட்சம் நிவாரணம் அளிக்க மாட்டேன். இந்த திராவிட மாடல் கள்ளச்சாரம் குடி செத்தா 10 லட்சம் கொடுக்கும். ஆனால் போரில் போராடி செத்தவனுக்கு 1 ரூபா கொடுக்காது. இதெல்லாம் மாடல், திராவிட மாடல். கொடுமை நடந்துருச்சு, கொடுமை நடந்துருச்சு, விரட்டி அடிக்கணும். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது. என் உடன் பிறந்தவனே, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். மக்கள் ஜனநாயக புரட்சி. நீ ஒவ்வொருவனும் புரட்சிகர தீக்குச்சியாக மாறணும். நீ புரட்சினா ரொம்ப ஏதோ என்னென்ன புரட்சின்னு பேசிட்டுக்கிற அப்படி பயந்துடாத. ஒவ்வொருத்தனும் நீ தினம் பல லட்சக்கணக்கான பலாயிரக்கணக்கான புரட்சியாளனை கடந்து போயிட்டு இருக்க. நீ வெறுங்காலம் நடக்கும்போது கல்லு முள்ளும் குத்துது, செருப்பு தேவைப்படுது. செருப்பு தைக்கிறான்ல, தைக்கிற செயல் புரட்சி செய்து தரவன் புரட்சியாளன். நீ முடி இந்த அடிமா இருக்க, அசிங்கமாக இருக்க பார்க்க. அந்த முடி திருத்துறதுக்கு போனோன்னா அவன் அழகாக வெட்டி உன்னை அழகுபடுத்தி அனுப்புறான் செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். அழுக்கு துணியோட திர துவைச்சி வெள்ளாவில் வச்சு வெளுத்து தேய்ச்சி வெள்ளையா தர்றான்ல செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். நீ நடக்க பாதை இல்லாமல் தவிக்கும் போது கரும்பாறையை உடைச்சி பயணிக்க பாதை செஞ்சு தர்ற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். பசியோடு நீ இருக்க, உழுது விதைச்சி விளைய வச்சு அறுத்து உனக்கு பசிக்கு சோறு போடுறான்ல ஒவ்வொரு வேளாண் குடிமகனும் புரட்சியாளன் தான். இவ்வளவுதான் புரட்சி. ஒரு விளக்கு, சின்ன விளக்கு, ஒரு மெழுகுவர்த்தியில் எரியிற நெருப்பு அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிருது, வாய்கிட்ட ஊதுற காத்து. இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரியும் போது எந்த காத்து ஊதி அணைத்ததோ அந்த காத்து ஊதி ஊதி வளர்க்கும். அதுக்கு தான் பெயர் புரட்சி. அதைதான் புரட்சி தீ என்று சொல்றோம். உங்கள் பிள்ளை சீமான் தெருவில் நடந்தால் விபத்து. நம் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம். அதான் புரட்சி. இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிடணும். நீ என்ன தெரியுமா பார்க்கணும்? தென்னை மரத்தை போய் பாரு. ஒரு மட்டை தான் பிறந்ததற்கும் இறந்ததற்குமான வாழ்ந்ததுக்குமான அந்த வடுவை அடிச்சுவடை அப்படியே பதிச்சுட்டு போகுது. ஒரு மட்டை ஒரு மரத்தில் தன் அடையாளத்தை பதிக்கும் போது தமிழ் மக்கள் நம் வாழ்ந்ததற்கும் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்குமான தடத்தை வைத்து விட்டு போக வேண்டுமா வேணாமா? அந்த தடம் இந்த தடம் தான் வரலாற்றில் பெரும் மாறுதல் தடம். எளிய பிள்ளைகள் எழுந்தார்கள். எவனை பயங்கரவாதி, பிரிவினவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தினார்களோ அவனையே தலைவனாக ஏற்று எந்த கொடி கீழே இறங்கியது என்றார்களோ அந்த கொடியை தூக்கி இன்னொரு தாய் நிலத்தில் பிடித்து புத்தம் புதிய கொள்கைகளை வகுத்து, பணமில்லை பரவாயில்லை, ஊடகம் காட்டவில்லை பரவாயில்லை, நாமே ஊடகமாக மாறுவோம் என்று தெரு தெருவாக மூச்சை பேச்சாக்கி கத்தி ரத்தத்தை வேர்வையாக உருக்கி கொட்டி உழைத்து வென்றார்கள். எளிய மக்கள் வென்றார்கள். எவரோடும் கூட்டில்லை, கையிலே நோட்டில்லை, நாட்டு மக்களை மட்டும் நம்பி நின்று வென்றார்கள் என்ற வரலாற்று பெரும்பதிவு. அதுதானடா புரட்சி. அவ்வளவுதான்டா புரட்சி. உலகெங்கும் பெரும் மாறுதல்களின் உடன் பிறந்தவனே இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங், என்னடா மொத்த படிக்கட்டையும் பார்த்து வியந்து நிற்கிறாய்? நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வை. அந்த அடிதான் இந்த அடி. திருவாரூரில் என் தங்கை வெல்வது என்பது, நாகப்பட்டினத்தில் வெல்வது என்பது புரட்சி. புரட்டி போடு. புரட்சி, போராட்டம், போர், இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த பெருமக்கள் இந்த காலத்திலே. அவர்கள் ஸ்டாலின் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நினைக்காம ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் நினைச்சு கூட்டணி வச்சுட்டாங்க. அதை மாற்றணும். எந்த போராட்டத்துக்கு வர்றதில்லை. மீத்த நீதாரம் போராடுறதில்லை, அணு உலைக்கு போராடுறதில்லை, காவிரி நதி நீருக்கு போராடுறதில்லை. போராடி இருக்கா பாரு கம்யூனிஸ்ட். முல்லை பெரியாற்றில் அவங்க நிலைப்பாடு என்ன?
காவிரி நதிநீர் உரிமையில் எதுக்கும் வர்றதில்லை. ஏன் ஸ்டாலின் கோவிச்சுப்பார். அதான் கோவிச்சுப்பார். அஞ்சாமல் எதிர்த்து நிற்கிற துணிவு யாருக்காவது இங்கே இருக்கா பாரு. அவர் கோவிச்சுப்பார். அடுத்த தடவை கூட்டணியில் சேர்ப்பாரோ சேர்க்க மாட்டாரோ, இந்த எண்ணம் தான். இதை நம்ம மாற்றணும். ஏன் தனிச்சு நிற்கிறோம்? அவர்கள் மேலே இருக்கிற வெறுப்பு நம்ம மேலே பரவிடக்கூடாது. தாயின் மாரில் கறந்த பால் போல இருக்கணும். அரசியல் உண்மையும் நேர்மையுமா இருந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு. அதில் என்ன இருக்குது? ஊழல் லஞ்சம்லாம். நம்ம முன்னவர்கள் என்ன சாதாரணமானவர்களா? சிவானந்தம் என்ற நம் தாத்தா அவனுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் எடுத்துக்கொண்ட பிதாமகன் நல்லகனு தெரியாதா? இன்றைக்கி நீ பார்க்கலையா? இன்னும் நம்மோடு ஒரு வாழும் மகான் இருக்குதானே செய்கிறாரு. வார்டு கவுன்சிலர் பதவி கூட நீங்கள் கொடுக்கல. அவருக்கு கொடுக்கல. நாட்டின் விடுதலைக்கு சிறைக்கு போய் மீச முடிய ஒவ்வொரு முடியாக பிடுங்கி சுருட்டால் சுட்ட போதும் போராட்டத்தை விட்டு விலகாமன் என்ற புரட்சியாளன் நல்லகண்ணு ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட நீங்கள் கொடுக்கல. சரி, நாட்டு விடுதலைக்கு செக்கிழுத்தவன் பேரை நம்ம பாட்டன் வாவுசி பேரை எவனாவது எம்எல்ஏ இருக்கானே, எம்பியாக இருக்கானே, உயர்ந்த பதவியில் எங்கே இருக்காங்கண்ணா தெரியுமா? உனக்கு தெரியுமா? இப்பெல்லாம் என்ன பண்ணானே தெரியாது. 50 வருஷமாக நாட்டை கொடுத்துட்டேன். எங்கள் பாட்டன் அருண்மொழி சோழனா அவன் மகனுமே 29 ஆண்டு தான் ஆண்டிருக்காங்க. இவன் 50-60 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கான். நீ பட்டா போட்டு கொடுத்துட்ட. இந்த தேர்தலில் நீ ஓட்டு போடுறது யாருக்கு? ஐயா கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் போடுற. திராவிடம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்க. தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு திராவிடம். இந்தியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரி. அவன் உரிமையை, அவன் உணர்வை, அவன் உயிரை இது மதிக்காது. அதை மட்டும் தெளிவாக வச்சுக்க. எனக்கு போடு, போடாம போ. ஆனால் இவங்களுக்கு போட்டுறாது. போட்டு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்துறாது. கொடுக்காத, தப்பாயிரும். அந்த அதுதான் நடக்கும். எனவே அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், இந்த தமிழ் சமூகத்தை ஒரு புரட்சிகரமான மாறுதலுக்கு கொண்டு வர இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், வீரத்துறவி விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார்? முழுமையான நேர்வை. அந்த வார்த்தையை கவனி. முழுமையான நேர்வை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயல்திறன் மிக்க இளைஞர்கள் 50 பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். நீங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்று பார். அவர் 50 பேர் தான் சொல்றார். உங்களால் முடியாதா? செல்லுங்கள், வீட்டுக்கு போய் செல்லு, அலைபேசியை எடு, உன் பகிரிலே எல்லாருக்கும் போடு, அழைத்து பேசு, அழைத்து பேசு. கூட பிறந்தவன், கூட படித்தவன், பணி செய்பவன், நீ சந்திக்கிற நபர்களை எல்லாம் நமக்கானவனாக மாற்று. ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு. இந்த நாள் உனது, உனக்கு, உனக்கான நாள். எவரையும் சம உணர்வுடன் சந்தி. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி சம உணர்வு, சக மனிதன் என்ற உணர்வோடு சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி என்கிற. நீ பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மகன் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடித்து நொறுக்கு. இந்த குப்பைகளை நொறுக்கு. உன் நாடே குப்பை மேடாகிவிட்டது. புரட்சியினால் ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தவனே. நீ குடியிருக்கிற தெருவை கூட்டி சுத்தமாக செய். நான் குடியிருக்கிற தெருவை கூட்டி சுத்தமாக வைக்கிறேன். அவரவர் வாழ்விடத்தை சுத்தமாக்குங்கள். நீ தெருவை கூட்டு, தேசம் தானாக சுத்தமாகும். இதுதான் புரட்சி. எளிதாக நம்மளால் செய்து முடிக்க முடியும். ஐயா இறையன்பு சொல்றார்ல, உரைக்குள் உறங்கவா வான், துருப்பிடித்து தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், விளையாடி மகிழவா வில், எழுந்து நில் செல் வெல். இதான் உன் கோட்பாடு. இதை மனசில் வச்சுக்கிட்டு அடிச்சிருங்க. போ வீட்டில் போய் எழுது. அம்மா அப்பா திட்டுவாங்க, பரவாயில்ல, ஒரு தாள் எழுதி, எங்கள் வீட்டில் எங்கள் ஓட்டு யாருக்கும் விற்பனைக்கு இல்லை, வாக்கு என் வலிமை மிக்க உரிமை எழுதி வச்சிரு. அழைச்சி பேசு. மச்சாண்டு யாருக்குடா போடலான் இருக்கா? வாடா, அந்த வாட்டி ஒரு ஓட்டு அக்கா கார்த்தியாவுக்கு மைக் சின்னத்தில் போடுவோம்டா,
சொல்லு ஒரு தான் பேசி விடு, அழைச்சி பேச்சு குரல் செய்தி போடு, போட்டு விடு, எல்லாருக்கும் அடிச்சு விடு. இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்திலும் இருக்கையில் போடு. ஒரு தடவை போடு. ஒரு தடவை இந்த அண்ணனை தேடு. அந்த கடைக்கு போனால் சுக்கா பக்காவாக இருக்குன்னு போய் தேடி சாப்பிட்ற. அங்கே போனால் பொரோட்டா சால்னா நல்லா இருக்குன்னு போகிற. அங்கே போனால் நல்ல பேண்ட் ஷர்ட்டு மாடர்னாக வச்சுருப்பான்ற. இந்த கடியாரம் புதுசாக வந்திருக்கு வாங்கி கட்டிடணுன்ற. செல்ஃபோன் புதுசாக இருக்குன்னு தேடுற. அங்கே போனால் சேதாரம் இல்லாமல் நகை கிடைக்கும்னு தேடுற. நம்ம ஆத்தால போனால் பாரு, ஒரு வேட்டி சட்டை தான் 6 மாதம் கட்டி கிழிக்கிறதுக்கு. 10 வேட்டியை எடுத்து ஒரு வேட்டி தேர்வு பண்ணுறது. 100 சேலையை புரட்டி ஒரு சேலையை தேர்வு பண்ணுறது. எவ்வளவு தேடுகிறார்கள் வாருங்கள். 6 மாதம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கே இவ்வளவு தேடுகிற நீங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவர்களை ஏன் தேட மறுக்கிறீர்கள்? அதையே பிடித்து கொண்டு தொங்குகிறீர்கள். எல்லாத்துலேயும் உனக்கு புதுசு வேணும். கார் புது மாடல் வாங்கிடணும், செல்ஃபோன் புதுசு வாங்கிடணும், எல்லாத்துலேயும் புதுசு. உதயசூரிய ரொம்ப பழசு, ரெட்டெல்லாம் அதை விட பழசு, கை ரொம்ப பழசு, இந்த ரொம்ப பழசு, ரொம்ப பழசு, தாமரை பழசோ பழசு, பழசு எல்லாம் பழசு. ஒரே ஒன்று தான் புதுசு, மைக்கு. அதுக்கு போட்டு புதுசாக இருக்கிற ஒன்று தேடு, தேடு, புதிதாக ஒன்றை தேடு, தேடு. இதை விட ஒன்றும் சொல்ல முடியாது. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. மாற்றத்திற்கான விதையை உங்கள் மனதிலிருந்து உண்டுங்கள். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள். உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, நம் மண்ணிலிருந்து மாற்றம். எங்கே தீய அரசியலின் தொடக்கம் இந்த திருவாரூரில் இருந்து தொடங்கியதோ அதே திருவாரூரில் இருந்து தூய அரசியலுக்கான தொடக்கம் தொடங்கட்டும். என்னுடன் பிறந்தவனே, தொடங்கட்டும். தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே என்ற கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை வைத்தே ஒழிப்பேன் தீமையை. அப்படி இந்த நன்மையை வைத்து இதுவரை இருந்த இந்த திராவிட தீமைகளை, இந்திய கொடுமைகளை ஒழியுங்கள். என்னுடன் பிறந்தவர்களே, ஒழியுங்கள். வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்கும் காத்திருந்ததில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்துவிடும். அப்படித்தான் இந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு நடந்து போகிறோம். இது ஒரு தொடர் ஓட்டம். நான் தொடங்கல, என் முன்னவர் தொடங்கியது. நாங்கள் தொடர்கிறோம். தோள்களில் வலிமை இருக்கும் போது வென்று விட்டால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். அவர்கள் ஓடுவார்கள். என்றாவது ஒரு நாள் என் இனம் வெற்றி கோட்டை தொடும், எழும், மீளும், வாழும். சோர்ந்து விடாது, விட்டாத. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. விழித்துக்கொள். அழித்து விடுவார்கள் உன்னை. இந்திய கட்சிகளை வீழ்த்தித்தான் திராவிட கட்சிகள் வந்தது. திருப்பி அந்த இந்திய கட்சிகளை திராவிட கட்சிகள் தோளிலே சுமந்தது பதவிக்காக. மறுபடி இந்திய கட்சிகள் வந்தால் ஒரே ஒரு கோட்பாடு தான். இந்தியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று. அதற்கு மாற்று பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ், காங்கிரஸுக்கு மாற்று பாரதிய ஜனதா, அது பெருத்தைய மாற்று. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக. கருதாத. மொத்த கோட்பாட்டுக்கு மாற்று நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இது தேசியம், தமிழ் தேசியம். இந்த அரசியல் தான் நிலமெங்கும் இருந்திருக்க வேண்டும். இல்லை, இனி எப்போதும் இந்த அரசியல் தான் இருக்கு. என்னென்ன இந்திய தேசியம், தமிழ் தேசியம், திராவிட, அது எளிதாக விளக்குறேன் பாரு அண்ணே. இந்திய கடலுக்குள் இலங்கை இராணுவம் இந்த நாட்டு குடிமகனை சுட்டு கொல்லும் போது இந்திய மீனவன் செத்தான், இலங்கை இராணுவத்தால் சுடப்பட்டு செத்தான் செய்தி பதிவானால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான், அவன் செத்த இடத்தில் இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்தது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான். காவிரியில் தமிழர்களுக்கு உரிய தகுதியை பிரித்து கொடுப்போம் என்று இந்திய கட்சி, கர்நாடக கட்சி சொன்னால் அங்கு இந்திய தேசியம் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையில் இந்தியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்தது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் கோட்பாடு. ஏன் குழப்பிக்கிற? திராவிடம் என்றால் என்னன்னு சொல்லிட்டல்ல, அது திருடர்கள் முன்னேற்ற கழகம்.
அதிமுக அது அனைத்து இந்த கொஞ்சம் இன்னும் பெரிய திருடர்கள் கூடிய கழகம். உனக்கு புரியுதா? இதுதான் இது. திராவிடம் என்பது எதுக்கு? தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கு ஆள்வதற்கு வந்த ஒரு கோட்பாடு. தமிழ் தேசியம்னா என்னென்ன? நாடு என்ன? தமிழ்நாடு. நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு வச்சிங்களா, ஆஸ்திரேலியாவுக்கு வச்சிங்களா? தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிங்க. அதுக்கு எங்கள் தாத்தா சங்கரலிங்கனார் 76 நாள் பட்டினி எழுந்து செத்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வச்சிங்க. எப்போ? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு. அப்படி பெரும்பாவளன் எங்கள் பாட்டன் பாரதி பாடின பிறகு வச்சியலா இல்லை நீங்கள் வச்ச பிறகு பாடினானா? என்னது என்னது? தமிழ்நாட்டுக்கு தானே ராஜா தமிழ்நாடுன்னு பேர் வச்சா. நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சவன் என் தாத்தா காமராஜ், குடிக்க வச்சதான் நீங்கள். எல்லாத்துக்கும் ஐயா கருணாநிதி பேர், எல்லாத்துக்கும். ஒரே ஒரு இடத்துக்கு தான் பொருத்தமாக இருக்கு, டாஸ்மார்க்கு. அதில் வைக்கணும். வந்தவனை வச்சு விட்டுருவோம், வந்தவனை வச்சு விட்டுருவோம், வந்தவனை தான் மூடிடுவோமே. அப்போ அண்ணே அண்ணே என்னென்ன பண்ணுறது குடிக்கிறதுக்கு இருறா. ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் உலகம் பூரா எல்லா நாட்டிலையும் ஒரு மது இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய குடிபானம் இருக்குடா, மதுபானம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தேசிய மதுபானம் இருக்குடா, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறா. குடா 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 மகிழ்ச்சியா குடா. நம்ம மாட்டுக்கறியை வெட்டி அடித்து கறியை வதக்கிக்கிட்டு கல் விருந்துன்னு வச்சு அடிப்போம்டா, திருவிழா கொண்டாடும்டா. ஒன்றும் இல்லை, போடா போடா. அவனுக்கு உனக்கு வேண்டியது பாட்டு, எனக்கு வேண்டியது ஓட்டு. உப்புக்கல் இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, உப்புக்கல் இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. மாறுவோம் மாற்றுவோம் என் உடன் பிறந்தார்களே, மாறுவோம் மாற்றுவோம். நம்மிலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குவோம். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அந்த புரட்சியை இந்த பூமியில் விதையுங்கள். கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும், கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் பூமியில் விதித்த மாமேதை மார்க்ஸ் அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புங்கள். இந்த நாட்டில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சமில்லாத ஒரு தேசம், சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையிலற்ற தேசம் உருவாக்குவோம். நம்மால் முடியும். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா எங்க நாடு வல்லரசு, சதம் அடிச்சா டெண்டுல்கர், சதம் அடிச்சா டெண்டுல்கர் எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு, வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, விவசாயம் கிடக்குது தரிசா எங்க நாடு வல்லரசு, எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு, வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு, டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு,
பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணும் எங்க நாடு வல்லரசு, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். கேட்க கேட்க வெட்டி திண்டா, என்னுடைய அன்பு சோதரன் கோபன் சொல்றாரு, கேட்க வெட்டி திண்டா அது பர்த்டே பார்ட்டி. கோழியை சுட்டு திண்டா வெட்டி திண்டா அது சிக்கன் பார்ட்டி. ஆட்டை வெட்டி திண்டா அது மட்டன் பார்ட்டி. நாட்டையே வெட்டி திண்டா அது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது. ஒரு தம்பி எழுதியிருக்கான், ஊர் ஊரா சுற்றி திரிகிறவருக்கு கேடி என்றும் பேர் வைக்கலாம், நரேந்திர மோடி என்றும் பேர் வைக்கலாம். அவன் சொல்கிறான் ஒருத்தன், அன்னை சூரியகிரகணம் தன்னைக்கு சூரியனை பார்த்தோம்னா கண்ணு தானே கெட்டு போகும், ஆனால் ஏப்ரல் 19 சூரியனுக்கு ஓட்ட போட்டோம்னா நாடே கெட்டு போயிருந்தேன். சின்ன ஒருத்தன், நாட்டுக்கு நல்ல நாட்டை பாதுகாக்கணும்னா இராணுவத்தில் சேரணுங்கிற அவசியம் இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே நாட்டுக்கு சேவை செஞ்ச மாதிரி தான், பாதுகாத்த மாதிரி தான்ங்கிறான்.